எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் அனுபவிக்கும் கர்ம கணக்கை நமது குழந்தைகளும் அனுபவிக்க வேண்டுமா? ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அந்த சகோதரியோட ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுக்கு பாலியல் தொல்லை இருந்திருக்கு. இப்போ அவங்க பெரியவங்களாயிட்டாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, நல்ல வாழ்க்கை, அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை இருக்கு. அந்த குழந்தைக்கு இப்போ 5 வயசு ஆகுது. இவங்க கவலையெல்லாம் என்னன்னா, தான் அனுபவிச்ச மாதிரி தன் குழந்தையும் பாலியல் தொல்லையை பிற்காலத்தில் அனுபவிக்க வேண்டி வருமான்ற சிந்தனை உங்களுக்கு இப்பவே வர ஆரம்பிச்சிச்சு. இதனால ரொம்ப துக்கமா இருக்காங்க. அவங்க கேட்குற கேள்வி, நான் அனுபவிச்ச மாதிரி பாலியல் தொல்லை என் குழந்தையும் அனுபவிக்குமா? இதுதான் அவங்க கேட்குற கேள்வி. அவங்க கேள்விக்கு தான் நம்ம இந்த வீடியோவில் பதில் சொல்ல ட்ரை பண்ணுறோம். பாருங்களேன், இந்த ட்ராமாவை நம்ம புரிஞ்சுக்கிட்டா நல்லது. இந்த ட்ராமான்றது 5000 வருஷம். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம்னு 4 யுகங்களை வாழ்ந்து போகிறோம். எல்லாருக்கும் கிடையாது, வர்றவங்களுக்கு வர்றாங்க. இந்த சத்தியுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் நம்ம கர்ம கணக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அங்கே கர்மம் அகர்மமாக இருக்கும். அப்படின்னா என்ன? பாவம் புண்ணியம் அட்டாச் ஆகாது. அங்கே நம்ம ஆத்மஸ்திதியிலே இருப்போம். நம்ம ஒரு உயிரின்ற புரிதலோடையே வாழ்ந்துருவோம். துவாபரத்துக்கு அப்புறம் தான் நம்ம உயிரின்றதை மறந்துடுவோம். நம்ம உடல்னு நினச்சிப்போம். தேகாபிமானத்தில் வந்துடுவோம். காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேராசில் ஈடுபடுவோம். இதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது எல்லாருக்கும் பொருந்தும். எல்லாருக்குமே இந்த 5லையும் ப்ராப்ளம் இருக்கலாம். ஏதாவது ஒன்று ரொம்ப டீப்பாக ப்ராப்ளம் இருக்கலாம். காமம் மட்டுமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம், கோபம் மட்டுமே பெரிய ப்ராப்ளமாக இருக்கலாம். அந்த மாதிரி பொதுவாக நம்ம எடுத்தா என்ன வச்சுக்கோங்க, பெண்களுக்கு பெரிய வீக்னஸ்ன்றது என்ன? பற்று தான். என் அப்பா, என் கணவர், என் குழந்தைகள், இல்லை பொதுவாக எந்த பெண்களை கேட்டாலும் இந்த வீக்னஸ் இருக்கும். பற்று பயங்கர படாத பாடுபடுத்தும். ஓகேவா? ஸோ நமக்கு பிறக்கிற குழந்தைகள் நம்ம என்ன கர்ம கணக்கு அனுபவிச்சோமோ அதே தான் அவங்க அனுபவிப்பாங்க அப்படின்றதுக்கு எந்த ஒரு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் கிடையாது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கங்களேன். நான் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸ்கூலில் படித்தேன். எங்கள் அப்பா அம்மா எங்களை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு விடலாம் வர முடியல. ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு 8 மணிக்கு, அப்பாவும் அம்மா 2 பேரும் வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. 8 மணிக்கு அவங்க வேலைக்கு போனாங்க, 4:30 தான் வருவாங்க. ஸ்கூல் டைமு கிட்டத்தட்ட அப்படி தான் இருந்தது. 8:15 ஸ்கூலுன்னு வச்சுக்கோங்களேன். சாயந்தரம் 4 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும். ஸோ அம்மாவாலையும் கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு போகவே முடியாது. அப்போ 12th வரைக்கும் எப்படின்னா நானே ஸ்கூலுக்கு நடந்து வீட்டுக்கு போயிருக்கேன். இது என்னோட தலையெழுத்து. என் பசங்க இப்போ 12th போகிறாங்க. எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நான் தான் பைக்கில் கொண்டு போய் விட்டுட்டு பைக்கில் கூப்பிட்டு வரேன். அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வாழ்க்கை எப்படி இருக்கு, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை எப்படி இருக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் பிறப்பாலே சிவபக்தன் தான். என் குழந்தைகள் பிறப்பால் ஐயப்ப பக்தர்கள். ஸோ நான் சாட்சாத் இறைவனே கும்பிட்றேன், இவங்க இறைவனோட குழந்தைய கும்பிட்றாங்க. அவங்க அதில் கன்வின்ஸ்டு, நான் இதில் கன்வின்ஸ்டு. நான் ஸ்கூலில் எல்கேஜிலேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்கள் அதிகமாக பெட்டராக எடுத்த ரேங்க் 2nd ரேங்க். ஃபர்ஸ்ட் ரேங்க் வாழ்க்கையிலே எடுத்தது கிடையாது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப போராடிலாம் பார்த்துருக்கேன். 2nd ரேங்க் தான் கிடச்சிருக்கு. என் குழந்தைங்க 2 பேருமே அபூர்வமாக தான் ஃபர்ஸ்ட் ரேங்கை மிஸ் பண்ணியிருக்காங்க. அபூர்வமாக. புரியுதுங்களா? நான் ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர். என் பசங்க அதில் ஒருத்தி பயாலஜி அதில் தான் இருக்கேன். அப்படின்னு என்ன, எனக்கு இருக்கிற வாழ்க்கை இது இருக்கு இல்லையா, அதே இது குழந்தைங்களுக்கு இல்லை. ஓகேவா? நான் அனுபவிக்கிற மாதிரி பண கஷ்டம் என் குழந்தைங்க அனுபவிக்க மாட்டாங்கன்றது தான் என்னுடைய புரிதல். ஏன்னா நான் பட்டதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க வாழ்க்கையில். அந்த தப்பை அவங்க பண்ண மாட்டாங்கல்ல. எங்கள் அப்பாவுக்கு ஸ்மோக்கிங் ஒரு பழக்கம் இருந்தது. அது எங்கள் அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிகிட்டே இருப்பாங்க. அப்போ இதை பார்த்த உடனே நம்ம அப்படி இருக்கக்கூடாதுன்னு ஒரு புரிதல் என் வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. அப்போ எங்க அப்பா மாதிரி நான் என்ன மாதிரி என் பசங்க இல்லை. ஓகேவா? ஸோ தேவையில்லாம போட்டு மண்டையை உடைக்க வேண்டாம் அப்படின்றதான் அந்த சகோதரிக்கு நான் சொல்ல வர விஷயம். பாருங்க, இந்த டிராமா இப்படி புரிஞ்சுக்கங்களேன். நீங்க எவ்வளோ ஒரு அப்பா டக்கரா இருந்தாலும், ஏன் பிரம்ம பாபாவா இருந்தாலும், நம்பர் 1 கிருஷ்ணரா பிறக்கிற, நம்பர் 1 ராதியா பிறக்கிறவங்களா இருந்தா கூட, 100க்கு 100 பாஸ் ஆகிறவங்களா இருந்தா கூட, இந்த டிராமா எப்படின்னா அடுத்த கல்பத்துக்கு வந்தாங்கன்னா சத்தியுகத்தை தேவதையா இருப்பாங்க. துவாபரகத்துல எல்லாம் மறந்துடுவாங்க. திருப்பி எல்லா விகாரமும் பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசி பிறவி வரும்போது இந்த ராஜயோக நாலேஜ் கிடைக்கும் போது திருந்துவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தும்.
அப்ப எல்லாருக்குமே இந்த 5 விகாரம் வரும். பரமாத்மா சொல்றாரு, இந்த டிராமான்னு ஒண்ணு உள்ள வந்துட்டீங்கன்னா இந்த 3 விஷயம் பண்ணிதான் ஆகணும். சதோ ரஜோ தமோ நடிப்பு நடிச்சுதான் ஆகணும். ராஜயுகங்கள் சத்தியுகம் திரேதாகம் தேவதேவ் நடிப்பு நடிக்கலாம், அதான் சதோ தூய்மையான நடிப்பு. தாபரிகத்துல நடிக்கிற நடிப்பு இருக்குல்ல, அது ரஜோ மீடியமானது. கலியுகத்தை வாழ்ச்சி நடிக்கும் போது தமோ இருக்கிறதுலே நீச்சமான நடிப்பு, சூத்திரன் போல நடிப்பு நடிச்சுதான் ஆகணும். புரியல? இதுதான் டிசைன், டிராமாவோட டிசைன். இதுக்கு ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுல அர்த்தம் எல்லாம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு பொய் சொல்ற பழக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா உங்களுக்கே தெரியும் பொய் சொல்றது கரெக்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ நான் வந்து ஒரு பாவி, எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கேன், இப்படி புலம்பாதீங்க. இருக்கு, அது ஒரு வீக்னஸ் இருக்கு, சரி பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு பாரு. ராஜகம் என்ன சொல்லுது? எண்ணம் சொல் செயல் மூலம் துக்கம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுது. இனிமே அப்படி பண்ணுங்க. நான் அப்படி இருந்துட்டேனே நினைச்சு இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? பரமாத்மா சொல்லிட்டே இருக்காரு, நேத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணாத, முடிஞ்சு போனதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வையின்றாரு. நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படியே மண்டை போட்டு உடைக்காதீங்க. இது டிராமாங்க, ஏற்கனவே ஃபிக்ஸ்டுங்க. இப்போதுல ஹாஃப் அன் ஹவர்ல லஞ்ச் வருது, இல்ல டின்னர் வருது, இல்ல பிரேக்ஃபாஸ்ட் வருது, அந்த டைம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த டைம் உங்களுக்கு சாப்பாடுன்னு உங்களுக்கு ஏற்கனவே டிராமா ஃபிக்ஸ்டு, அது கிடைக்கும். அது எங்க போகுது? அதனால நீங்க தேவையில்லாம மண்டை போட்டு குழப்பிக்க வேண்டாம். நான் ஒரு சம்பவம் சொல்றேன் பாருங்களேன், இது கேட்டால் உங்களுக்கு பயங்கர சிரிப்பா இருக்கும். இப்படி மக்கள் இருக்காங்களா அப்படின்னு. எனக்கு ஒரு சகோதரி கூப்பிட்டுருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 60-70 வயசு இருக்கும். அவங்களுக்கு எங்கிட்ட சொன்ன விஷயம் நீங்க சிரிப்பீங்க. கணவர் நல்ல வசதி வாய்ப்பா வாழ்க்கை, ஓகேவா, நல்ல பைசா, அவர் ரிட்டையர்ட் லைஃப் 2 பேரும் என்ஜாய் பண்றாங்க. 2 ஆம்பளை பசங்க, 2 பசங்களும் நல்லா படிச்சிருக்காங்க, 2 பேருமே வெளிநாட்டில் வேலை பண்றாங்க, 2 பேருமே கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, 2 பேருக்குமே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வந்த மருமகள் எல்லாமே 2 பேருமே இந்த அம்மாவா பாக்குறாங்க. நீங்க கேட்கலாம் என்ன பிரச்சனைன்னு. இந்த அம்மா என்ன தெரியுமா சொல்றாங்க? என் வாழ்க்கையில எங்கேயுமே பிரச்சனை இல்லைங்க, ரொம்ப ஸ்மூத்தா போதுங்க. இப்படி ஒருத்தருக்கு வாழ்க்கை இருக்குமா? எனக்கு மட்டும் ஏன் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, ஹெல்த்ல இஷ்யூ இல்லை, பணத்துல எந்த இஷ்யூவும் இல்லை. பாருங்களா, பிரச்சனை இல்லைன்றது ஒரு பிரச்சனை இந்த அம்மாவுக்கு. இவங்க எது தெரியுமா பயப்படுறாங்க? சாவறதுக்குள்ள ஏதாவது புதுசா ஒரு பிரச்சனை வந்து அதுக்காக வருத்தப்படுவோமோ, அதாவது இன்னைக்கு அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, இல்லாத ஒரு பிரச்சனை நாளைக்கு வந்துருமோன்னு ஒரு கவலை. இப்படியும் ஆத்மாக்கள் இருக்காங்க பூமியில. எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது, அம்மா நீங்க எல்லாம் கோயில் வச்சு உங்களை கும்பிடணுமா, நீங்க சத்தியோக வாழ்க்கை இங்கே அனுபவிக்கிறீங்கன்னு சொன்னாலும் எனக்கு அது தெரியுது. ஆனா எனக்கு பயமா இருக்கு, நாளைக்கு வேற ஏதாவது பயங்கரமா பூதாகாரமா வந்து நிற்குமோ. ஏன்னா அந்த மாதிரி நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல, வந்தா எப்படி ஃபேஸ் பண்ண தெரியலன்றான். சோ தேவையில்லாம குழப்பிக்காது, தேவையில்லாம குழப்பிக்காது. இந்த சகோதரிக்கு சொல்ல வந்த விஷயம் இது இவ்வளவுதான். உங்களுக்கு நடந்துச்சு, ஓகே, ஏதோ ஒரு காரணம், நீங்க ஏதோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு அது வந்துச்சு, செட்டில் ஆயிடுச்சு, கணக்கு வழக்கு முடிஞ்சிச்சு, இப்ப நீங்க ரீசெண்டான லைஃப் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, அப்படியே கண்டினியூ பண்ண போங்க. இந்த கதையை வந்து கண்டிப்பா அவங்க வந்து அவங்க குழந்தைக்கு சொல்ல போறது இல்லை, கரெக்டா? அந்த குழந்தைக்கு இது தெரியவும் தெரியாது. இனி எவ்வளவு வருஷம், ஒரு 12 வருஷம் அந்த குழந்தை வந்து காலேஜ் முடிக்காது, அது கூட கல்பமே முடிஞ்சிடும். இதுக்குள்ள போய் மண்டை போட்டு உடைக்க வேண்டிய என்ன அவசியம் இருக்கு? யோசிக்க வேண்டிய விஷயம் தானே. அதனால புரிஞ்சுக்கங்க, இந்த 5 விகாரத்தில் ஏதோ ஒரு விகாரம் நம்ம அனுப்பிப்போம், இல்ல 5 விகாரமே ஈக்குவலா ஏதோ ஒரு பெர்சன்டேஜ்ல நம்ம அனுப்பிப்போம். அதே மாதிரி அவங்க என்ன கார்மிக் அக்கௌண்ட் வச்சிருக்காங்களோ அதை அனுப்பிப்பாங்க. சில டைம் அது எங்கேயாவது ஒரு இடத்துல மேட்ச் ஆகலாம், சில டைம் ஆகாம போறதுதான் வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் வந்திருக்கு, அதனால நீங்க புத்தி புத்தி வளர்ப்பீங்க. அதனால நான் அந்த அந்த ஏரியால அந்த குழந்தை போய் மாட்டவே மாட்டாத மாதிரி நீங்க பாத்துப்பீங்க, குழந்தைய மாட்டவும் மாட்டாது. ஏன் அப்படி யோசிக்க கூடாது? சிந்திக்கும் போது எப்பவுமே பாசிட்டிவா சிந்திங்க, சரியா? சோ ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதை பத்தி ரொம்ப கூனி குறுகி ஒரு குற்ற உணர்வோட வாழாதீங்க. டிராமா இது ஒரு எக்ஸாம்பிளா வச்சுக்கிட்டு, இதோ பேர் கூனி குறுகி போவானா அதனால அதை தப்பு பண்ணுவோம், அது இல்லை. அதை ஜெயிக்கிறதுக்கு ஒரு முயற்சி எடுத்துட்டே இருங்க. ஆனா குற்ற உணர்வோட இருந்தா நீங்க எப்பவுமே ஜெயிக்க முடியாது, அதுதான் சொல்ல வரோம். ஓகே, நான் எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் சொல்லிட்டேன். வீடியோ பார்க்குற நீங்க இந்த ஆத்மாவை ஆஸ்வாசப்படுத்துறதுக்கு என்ன கருத்து சொல்லுவீங்க, என்ன ஐடியா கொடுப்பீங்க, என்ன சஜஷன் கொடுப்பீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போட்டீங்கன்னா, அது வித்தியாசமா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு இன்புட்டா இருந்ததுன்னா அவங்களுக்கு பயன்படும். இதே ப்ராப்ளம் இருக்கிற வேற சிலருக்கும் பயன்படும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.